ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் புஷ்பா. இப்போ எலெக்ஷன் டைம், அதனால இன்னைக்கு நாம எலெக்ஷன் ரிலேட்டடான ஆங்கில வாக்கியங்கள் தான் கத்துக்க போறோம். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களாலையும் இனி பாலிடிக்ஸ் பத்தி இங்கிலீஷ்ல கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா பேச முடியும். இந்த மாதிரி டெய்லி நீங்க இங்கிலீஷ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். எலெக்ஷன் ரிலேட்டடான சென்டென்சஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிலேட்டடான வெகாபுலரி வேர்ட்ஸ் பார்க்கலாம். அதுதான் பார்ட் 1ல நம்ம பார்க்க போறோம். பேசிக் எலெக்ஷன் வெகாபுலரி. ஃபர்ஸ்ட் வேர்ட் ஓட். ஓட் அப்படின்னா வாக்கு, வாக்களி அப்படின்னு 2 மீனிங் இருக்கு. இதுல வாக்கு அப்படின்றது ஒரு பெயர் சொல். அதாவது நம்ம பண்ற ஓட்டுக்கு பேர் வாக்கு. வாக்களி அப்படின்றது வேர்ப், அது ஒரு செயல். நம்ம ஓட்டு போட போறோம் இல்லையா, அதை அதையுமே இங்கிலீஷ்ல ஓட் அப்படின்னு தான் சொல்லணும். ஓட் அப்படின்னா வாக்கு, வாக்களி. எலெக்ஷன் தேர்தல். எலெக்ஷன் தேர்தல். கேண்டிடேட் வேட்பாளர். கேண்டிடேட் வேட்பாளர். பார்ட்டி கட்சி. பார்ட்டி கட்சி. லீடர் தலைவர். லீடர் தலைவர். ஓட்டர் வாக்காளர். ஓட்டர் வாக்காளர். இப்போ அடுத்து இது ரிலேட்டடா சென்டென்சஸ் நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு வாக்களிக்க போறேன், நான் இன்னைக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ அம் கோயிங் டு vote டுடே. ஐ அம் கோயிங் டு vote டுடே. ரெண்டாவது சென்டென்ஸ், அவர் ஒரு வலுவான வேட்பாளர். He is a strong candidate. He is a strong candidate. Next sentence, இந்த கட்சி மிகவும் பிரபலமானது. This party is very popular. This party is very popular. Next one, ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிக்க வேண்டும். எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? Every citizen should vote. Every citizen should vote. இப்போ நம்ம 4 சென்டென்சஸ் வித் தமிழ் மீனிங்கோட பார்த்தோம். இந்த 4 சென்டென்சஸையும் நம்ம இங்கிலீஷ்ல மட்டும் ஸ்பீடா ரீட் பண்ணலாம். நான் ரீட் பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து பின்னாடியே ரீட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ ரீட் பண்ணலாமா? I am going to vote today. He is a strong candidate. This party is very popular. Every citizen should vote. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நெக்ஸ்ட் பார்ட், எலெக்ஷன் ரிலேட்டட் கான்வர்சேஷன்ஸ். தேர்தல் தொடர்பான உரையாடல்கள். எலெக்ஷன் ரிலேட்டட் கான்வர்சேஷன்ஸ். என்ன கான்வர்சேஷன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 2 பேர் இருக்காங்க, ஏ அண்ட் பி. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத வித் தமிழ் மீனிங்கோட நம்ம பார்க்கலாம். நீ வாக்களித்தாயா அப்படின்ற ஏ கேட்குறாரு. நீ ஓட்டு போட்டையா அப்படின்னு கேட்குறாங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டிட் யூ ஓட்? டிட் யூ ஓட்? அதுக்கு பி என்ன பதில் சொல்வாரு? ஆமா, நான் காலையில ஓட்டு போட்டேன். எஸ் ஐ ஓட்டட் இன் தி மார்னிங். எஸ் ஐ ஓட்டட் இன் தி மார்னிங். நெக்ஸ்ட் ஏ கேட்குறாரு, எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பா? எலெக்ஷன்ல யாரு ஜெயிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ வில் வின் தி எலெக்ஷன்? ஹூ வில் வின் தி எலெக்ஷன்? அதுக்கு பி பதில் சொல்றாங்க, அந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு குறிப்பிட்ட கட்சியை மென்ஷன் பண்ணி அந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்வாரு? ஐ திங்க் தட் பார்ட்டி வில் வின். ஐ திங்க் தட் பார்ட்டி வில் வின். அதுக்கு ஏ கேட்கிறாரு, உங்களுக்கு அரசியல்ல ஆர்வம் இருக்கா? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ்? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ்? அதுக்கு பி பதில் சொல்றாரு, ஆமா, நான் அரசியலை தொடர்ந்து கவனிக்கிறேன். எஸ் ஐ ஆம் க்ளோஸ்லி அப்சர்விங் பாலிடிக்ஸ். எஸ் ஐ ஆம் க்ளோஸ்லி அப்சர்விங் பாலிடிக்ஸ். இப்போ நம்ம பார்த்த இந்த கான்வர்சேஷன்ல தமிழ் மீனிங்கோட பார்த்தோம் இல்லையா? இப்போ வெறுமனே இங்கிலீஷ் சென்டென்சஸை மட்டும் நம்ம ஸ்பீடா ரீட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், டிட் யூ ஓட்? எஸ் ஐ voted in the morning. Who will win the election? I think that party will win. Are you interested in politics?
Yes, I am closely observing politics. இப்போ எலெக்ஷன் கான்வர்சேஷன் சென்டென்சஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஒப்பீனியன் சென்டென்சஸ் பார்க்கலாம். எலெக்ஷன் தொடர்பான ஒப்பீனியன் சென்டென்சஸ். ஃபர்ஸ்ட் ஒன், நான் இந்த தலைவரை ஆதரிக்கிறேன். ஐ சப்போர்ட் திஸ் லீடர். ஐ சப்போர்ட் திஸ் லீடர். எனக்கு இந்த கட்சி பிடிக்கவில்லை. ஐ டோன்ட் லைக் திஸ் பார்ட்டி. ஐ டோன்ட் லைக் திஸ் பார்ட்டி. இந்த அரசு நன்றாக செயல்படுகிறது. This government is doing well. This government is doing well. அவர்கள் கல்வியை மேம்படுத்த வேண்டும். They should improve education. They should improve education. மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். இந்த சென்டென்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த வார்த்தை வந்து இப்போ நிறைய பேர் சொல்றாங்க மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னு. ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பீப்புள் எக்ஸ்பெக்ட் சேஞ்ச். பீப்புள் எக்ஸ்பெக்ட் சேஞ்ச். ஓகே, இப்போ வரைக்கும் வீடியோ நல்லா இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சென்டென்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்க சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அதுதான் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள போகலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா கேம்பெயின் சென்டென்சஸ். பிரச்சாரம் தொடர்பான சென்டென்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக உள்ளது. தி எலெக்ஷன் கேம்பெயின் இஸ் இன்டென்ஸ். தி எலெக்ஷன் கேம்பெயின் இஸ் இன்டென்ஸ். இதில் கேம்பெயின் அப்படின்னா பிரச்சாரம், இன்டென்ஸ் அப்படின்னா ரொம்ப தீவிரமான அப்படின்னு அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ், அவர் சக்தி வாய்ந்த உரை நிகழ்த்தினார். He delivered a powerful speech. He delivered a powerful speech. Next sentence, முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும். The results will be announced soon. The results will be announced soon. Next sentence, இந்த ஆண்டு வாக்காளர்கள் உற்சாகமாக உள்ளனர். Voters are very excited this year. Voters are very excited this year. இப்போ பார்த்த இந்த 4 சென்டென்சஸையும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாம். The election campaign is intense. He delivered a powerful speech. The results will be announced soon. Voters are very excited this year. Next part வந்து polling booth. Polling booth அப்படின்னா என்னது? வாக்குச்சாவடி. நம்ம போய் ஓட்டு போடுற இடம். ஓகேவா? அதை வச்சு நம்ம இப்போ ஒரு 3 சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வாக்குச்சாவடி எங்கே? Where is the polling booth? Where is the polling booth? உங்கள் அடையாள அட்டையை காட்டுங்கள். Please show your ID. Please show your ID. வரிசையில் நிற்கவும். Stand in the queue. Stand in the queue. இப்போ இந்த 3 சென்டென்சஸையும் ஃபாஸ்டா ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். என் கூடவே சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க. Where is the polling booth? Please show your ID. Stand in the queue. சரி, ஓகே. இப்போ இதோட கிளாஸ் வந்து முடிஞ்சுது. இன்னைக்கு நீங்கள் வந்து எலெக்ஷன் ரிலேட்டடான சென்டென்சஸ் கற்றுக்கிட்டீங்க. இது எல்லாத்தையுமே வந்து டெய்லி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் ஈஸியாக கான்ஃபிடென்ட்டாக இங்கிலீஷில் வந்து பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும். டெய்லி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். Thank you.